சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இன்று அவரது 74வது பிறந்த நாளை கோலாகலமாக கொண்டாடுறாங்க. அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து அடுத்த வருஷத்தோட 50 வருடமாவது தமிழ் சினிமாவில். அவர் செய்த சாதனைகள் பல. அவருக்கு இந்த சூப்பர் ஸ்டார் பட்டம் சும்மா கிடைச்சிடல. அவருடைய கடின உழைப்பால் தான் இந்த சூப்பர் ஸ்டார் பட்டம் அவருக்கு வந்தது. மேலும் இவ்வளோ பெரிய உயரத்தில் இருந்தாலும் தன்னடக்கம் மற்றும் அமைதி மற்றும் நேரம் தவறாமை இது அனைத்தையும் பர்ஃபெக்டாக கடைப்பிடிச்சிட்டு வராரு. அவருடைய 74வது பிறந்த நாளான இன்று நமது சேனல் சார்பாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுப்போம். மேலும் மென்மேலும் அவர் உடல் நலத்தோட ஆரோக்கியத்தோட பல ஆண்டு காலம் வாழ வேண்டும் என நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுப்போம். நீங்களும் வாழ்த்துங்க. இன்றைக்கி லேட்டஸ்ட்டாக கிடைச்சிருக்க அப்டேட் என்னென்னா, அதாவது கூலி படத்துடைய ஒரு அப்டேட் இன்றைக்கி விட போகிறாங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கடைசியாக நடிச்சிருந்த வேட்டையன் திரைப்படம் கிட்டத்தட்ட 350 கோடிக்கு மேலே கலெக்ஷனை கொடுத்து ஒரு நல்ல லாபத்தை ஈட்டி தந்திருந்தது. லைகா ப்ரொடக்ஷன்ஸ் இந்தியன் 2ஆல் சரிவை ஏற்பட்டிருந்த போது வேட்டையன் படம் தான் அதை தூக்கி நிறுத்துச்சு. ஞானவேல் ரஜினிக்காக அருமையாக கதையை உருவாக்கியிருந்தார். மேலும் அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், ராணா டகுபதி, மஞ்சு வாரியர், துஷாரா விஜயன்னு சொல்லிட்டு மேலும் ரித்திகா சிங் போன்றோர் இந்த படத்தில் அவங்களுடைய நடிப்பை பக்காவாக கொடுத்துருந்தாங்க. அதன் விளைவு என்னதான் கலவையான விமர்சனங்கள் பெற்றாலும் வசூல் ரீதியாக இந்த படம் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தது. அதைத் தொடர்ந்து கூலி படத்தில் நடிச்சிட்டு வராரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இந்த 74 வயதிலையும் அடுத்தடுத்த படங்களில் பிஸியாக நடிச்சிட்டு வராரு. இந்த கூலி படத்தை லோகேஷ் கனகராஜ் அவர்கள் டைரக்ட் பண்ணுறாரு. மேலும் இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடு சேர்ந்து உபேந்திரா, நாகார்ஜுனா, ஷவுபின் ஷாக்கர், சத்யராஜ், ஸ்ருதிஹாசன் போன்றோர் முக்கியமான வேடத்தில் நடிச்சிட்டு இருக்காங்க. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அமீர் கான் இந்த படத்தில் ஒரு முக்கியமான வேடத்தில் நடிக்கிறதா ஒரு அன்அஃபிஷியல் தகவல் போயிட்டுருக்கு. இப்போ அது உறுதிப்படா இருக்குது. அதாவது ஷூட்டிங்காகோசரம் நம்ம அமீர் கான் இருக்கிற இடத்துக்கே போயிருக்காங்களாம், ஜெய்ப்பூருக்கு. அங்கே ஒரு வாரம் ஷூட்டிங் நடத்த போகிறாங்களாம். இதில் அமீர் கானும் ரஜினிகாந்தும் சேர்ந்து சண்டையிடுற காட்சி மாதிரி வரப்போதாம். ரோலக்ஸ் கேரக்டர் எப்படி இருந்ததோ அதே போல தான் அமீர் கான் கேரக்டர் இருக்கும் என்று சொல்லப்படுது. அது தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கோலாகலமாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட பர்த்டே கொண்டாடப்படுவதனால இந்த படத்திலிருந்து சாங்கோட கிளிம்ஸ் வருமா, இதுதான் எதிர்பார்த்து ரசிகர்கள் காத்து கொண்டிருக்காங்க. இன்று காலை 10 மணிக்கு அப்படி இல்லைனா மாலை 5-6 மணிக்கு ஏதாவது ஒரு அப்டேட் வரும்னு சொல்லிட்டு ரசிகர்கள் காத்து கொண்டிருக்காங்க. வர வாய்ப்பு இருக்குது, பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் கூலி படத்துக்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சதான் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.